السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் முற்றாக நீக்குகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆ. வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய துஆ, பரக்கத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய துஆ. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நஸாயி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5475வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த துஆ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ர் வ அஊது பிக மினல் கில்லதி வஸ்ஸில்லா வ அஊது பிக அன் அظ்லிம அவ் உத்லம். اللهم إني أعوذ بك من الفقر وأعوذ بك من القلة والذل وأعوذ بك من أظلم أو أظلم. யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஏழ்மையை விட்டும் நன்மைகளில் குறைவதை விட்டும் இழிவை விட்டும் நான் அநியாயம் செய்வதை விட்டும் பிறரால் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.